சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் என் ஸ்ரீ தர்மசாஸ்தாவே சரணம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 76. எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 2025 தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எல்லாருமே நல்லா இருங்க, வாழ்க வளமுடன். எல்லாருக்குமே உலகத்தில் அத்தனை ஜீவனாசிகள் எல்லாருமே நீரோடி காலம் கடவுள் அருளோடு என்றும் பேரும் போரோடு செல்வத்தோடு வாழ்க, வாழ்க வளமுடன். ஹாப்பி தீபாவளி. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் சாமி மகிமை சொல்ல பாருங்க. ஐயப்பன் என்கிட்ட பேசுவாருன்ட்டு பின்னாடி நடக்க போறத முன்னாடி காட்டுவார்னு சொன்னல ஐயப்பன், அதை சொல்றேன் பாருங்க. குருசாமி, துரை குருசாமி அப்பா தான் கூப்பிடுவேன். குருசாமி கூட அப்புறம் தான் அப்பா தான் கூப்பிடுவேன். அப்படி அந்த குருசாமி வீடு கட்டத்துக்கு முன்னாடி ஐயப்பன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், நான் வீடு கட்டினேன்னா உன்னைதான் நான் பூஜை ரூமில் நடு சென்டரில் உன்னை தான் வைப்பேன், உன்னைதான் உன்னுடைய வீடு உன்னை அங்கே தான் வைப்பேன்னு சொல்லி அப்பா வேண்டிக்கினார். அவர் என்னன்னா சிவன் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு, துரை குருசாமிக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணிட்டாரு, ஐயப்பனை மறந்துட்டு சிவன் அங்கே வச்சுட்டார். ஐயப்பனை ஓரம் வச்சுட்டார், போட்டோ ஓரம் வச்சுட்டாரு. சிவனை நடு சென்டரில் வச்சு அவங்க குலதெய்வம் வந்து சிவபெருமான், சிவபெருமானை முன்னாடி வச்சுட்டார். சும்மா இருப்பானா ஐயப்ப? அவன் யார்? அவன் அந்த சராசரிகளை ஆள்பனவன். அவன்னா மனுஷன் போலதாங்க தெய்வம். நான் சொல்ற பாசத்துக்கு ஏங்குறவன் கடவுள். யாரா இருந்தாலும் சரி, நம்மளும் பாசத்துக்கு தான் ஏங்குறோம். நம்ம உண்மையான அன்பு வச்சுன்னா அவன் மேல உயிரை கூட கொடுப்போம், இதுதான் உண்மை. அதே மாதிரி கடவுள் கிட்ட தான் நம்ம கத்துன, நம்ம கிட்ட இருந்து கடவுள் கத்துல, கடவுள் கிட்ட தான் நம்ம கத்துக்கிட்டோம். அப்படிப்பட்ட கடவுள் அவர் கடவுளாவே அவர் நினைக்கல, அவரு மனுஷன். என்னடா இது, என் அப்பனை தூக்கி நடுவில் வச்சுட்டாங்க, என்ன நினைச்சு இவன் வண்டி வீடு கட்டனா, ஆனா இவன் என் அப்பனை தூக்கி முன்னாடி நிக்க வச்சிட்டான். என்ன கூட வைக்கல, அதுக்கப்புறம் தான் வச்சாரு. அதுக்கப்புறமா வீடு பாதிலே நின்று போச்சு. இவர் யோசிக்கிறார், என்னடா என்று வீடு கடைக்கால் போட்டு போய் வீடு பாதி நின்று போச்சு, எல்லாம் சாப்பிட்டா நின்று போயிட்டு போச்சு. அப்புறம் ஐயப்பனை யோசிக்கிறாரு. யோசிச்சு போட்டோ தூக்கி, அப்பயும் போட்டோ தூக்கி ஓரமாக தான் வைக்கிறார் துரை குருசாமி அப்பா. ஓரக்க நடுவில் சிவனா வச்சிட்டார். சரி ஐயப்ப இது பண்ணிட்டு வீடையும் கட்டி எழுப்பிட்டார், மன்னிச்சு எழுப்பிட்டார், வீடை கட்டி எழுப்பிட்டார் பகவான் ஐயப்பன். அதுக்கப்புறமா பகவான் ஐயப்பன் எத்தனை வருஷம் கழிச்சு அவர் அந்த வீட்டில் நடுவில் அவர் தான் இருக்கணும், ஆட்சி செய்யணும், நான் தானே ஃபர்ஸ்ட் அந்த பூஜை நடுவில் உட்காரணும் ஐயப்பன். இந்த சிஷ்ய மூலியமா அவங்க வீட்டுக்கு உள்ள போறார். இந்த வேலைக்காரன்கிட்ட சொல்றார் பகவான் ஐயப்பன், ஒரு நாள் நான் ஐயப்பனுடைய கோயில் விஷயமா நானும் துரை குருசாமி நம்ம ட்ரஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே உட்காந்து பேசினிருக்கும் போது ஐயப்பன் நேருக்கு நேர் பேசுறார் என்கிட்ட. ஐயப்பன் நேருக்கு நேர் பேசுறார் பகவான் ஐயப்பன். இது உண்மை, இதுல பொய்யோ மறையோ கிடையாது. ஐயப்பனை தெய்வ சக்திய தெய்வத்தை உணர்ந்தவன் மட்டும்தான் இந்த இடத்துல பேச முடியும். ஐயப்பனை உணர்ந்தவன் மட்டும்தான் பேச முடியும். தெய்வம் என்கிட்ட பேசுறார் பகவான் ஐயப்பன். டேய், என்ன விக்கிரகமா வாங்கி அவன் வீட்டுல வைடான்னு சொல்றாரு பகவான் ஐயப்பன். எல்லா கும்பலும் உட்காந்து பேசுகிறோம். நானும் ஐயப்பனை பாக்குறேன், ஐயப்பன் என்ன பாக்குறாரு, என்னை பார்த்து பகவான் ஐயப்பன் சொல்றார். எங்க சொல்றாரு, என் கண்ணை பாக்குறார். இங்க மனசுக்குள்ள யாருக்கிறார், ஆஞ்சநேயர் நெஞ்சை கீழ்ச்சி பொழந்து காட்டுவாரு. யாரு, ராமரையும் சீதா தேவியா. ஆனா என் நெஞ்சில பகவான் ஐயப்பன் இருக்கிறாரே, என் நெஞ்சை கழிச்சாலும் ஐயப்பன் தான் தெரிவார், யாரும் தெரிய மாட்டாங்க. அப்படி பகவான் ஐயப்பன் பேசுறார், கண்ணை பார்த்து உள்ளுக்குள்ள பேசுறார் பகவான் ஐயப்பன். டேய், என்ன விக்கிரகம் வாங்கி அவன் வீட்டுல வையின்றார். என்ன சொல்லுவீங்க நீங்க பகவான் ஐயப்பன்? மிச்ச கதையை உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.